ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு கேது இணைவு. குரு பகவானுடன் ராகு இணைந்தால் குருவின் ஒளியை குறைக்கும் விதிவிலக்கு உண்டு. குரு பகவானோடு ராகு இணைந்துட்டாலே குரு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெமெடி இருக்கு. விதிவிலக்கோட பார்க்கணும் ஜோதிடத்தை. இந்த குரு கேது இணைந்தால் அது கோடீஸ்வர யோகம், கேள யோகம் அப்படிங்கிறது. கோடீஸ்வர யோகம்ங்கிறது கேள யோகத்துக்கு மற்ற பாவகங்கள் துணை புரியணும். 2, 5, 9, 11 இந்த மாதிரி அமைப்புகள் துணை புரிந்து ஒளித்துவமாக கிரகங்கள் இருந்து லக்னாதிபதி லக்னமும் வலுத்திருக்கும் பொழுது அந்த தசாபத்தி வரும் பொழுது நிச்சயம் அவர் கோடி பணங்களை சம்பாதிப்பார். அது வெளிநாட்டிலா உள்நாட்டிலா என்பது மற்ற அமைப்புகளை பொறுத்தது. இப்ப குரு கேது இணைவு கோச்சாரத்துல வர இருக்குங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப உச்ச குரு இருக்காரு. 2026 ஜூன்ல இருந்து, ஒரு உத்தேசமா சொல்றேன், ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரைக்கும் கடகத்தில் இருப்பார். ஏனைய வருடங்களை போல ஒளிக்குறைவு இங்கே இல்லை. சனியுடைய பார்வையோ மற்ற கிரகங்களுடைய செவ்வாய் இருந்துச்சுன்னா கூட தவறில்லை. அப்ப இந்த ராகு சனி இவங்க இந்த குருவோடு இணைந்து பார்த்தால்தான் குருவுக்கு பலம் கம்மியாகும். குருவுக்கே பலம் கம்மியாகும். அப்ப இந்த குருவோடு இந்த வருஷம்தான் கடகத்துல எந்தவித பாவத்துவம் இல்லாம ஒளிநிலையோடு இருக்கிறார். அந்த ஒளிநிலையில் இருக்கும்போது இடம் கொடுத்த சந்திரனும் பௌர்ணமி நிலையில் வரும்போது அதி உன்னதமான அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஜோதிட அனுபவங்கள்ங்க. கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும். கோல்சாரம் இல்லாம பலன் உண்டு அப்படின்னா ஒரு ஜோதிடர் சொல்றாருன்னா அவர் ஆழ்நிலையா அவருக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஜோதிடத்தை புரிந்து கொள்ள அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். எனது பேராசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின்படிதான் பலன்கள் இருக்கு. அதுலதான் பலன்கள் இருக்கு. சாரத்துல பலன் இல்லை, பாகையில தான் பலன் இருக்கு, டிகிரியில தான் பலன் இருக்கு. இப்ப குரு கேது இணைய போறாருங்க. இப்ப ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் தங்களுடைய இருப்பை மாத்திக்கிறாங்க. ராகு அப்பிரதட்சணமாக, எல்லா கிரகங்களும் பிரதட்சணமாக போகும். இது அப்பிரதட்சணமாக வரும், தலைகீழாக வரும். வடமொழி தான், வடமொழி தேவை, எல்லா மொழியும் நமக்கு தேவை. இப்ப அந்த ராகு மகரத்துக்கு வரும் பொழுது கேது தற்பொழுது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போவார். அப்ப குறுக்கு கேது இணைவு வரும்ல, மேற்கொண்டு பலம் வரும். அது உன்னதமா இருக்கும். அது அனுபவத்தில் நம்ம பார்ப்போம், கண்டிப்பா இருக்கும். அப்ப யாருக்கெல்லாம் பலன் தரும்? குருபவனுடைய பணம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் ஜாதகத்தை எந்த ராசி லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லை, எந்த ராசியாக இருந்தாலும் அந்த கோச்சாரம் பொழுது லக்கணத்தின் வலுவையும் நம்ம கவனிக்கணும். இப்ப குரு பகவானுக்கு கோச்சாரத்துல பலன் எடுத்தா அவர் லக்கணத்துக்கு குரு என்னவா இருக்காருன்னு பார்க்கணும். பார்த்து அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு ராசிக்கு பார்க்கணும். இப்ப அந்த குரு பகவானோட உச்ச குரு பகவானோட கேது சேரும் பொழுது அது கேள யோகமா மாறும். பார்க்கிற இடங்கள், இருக்கிற ஸ்தானங்கள் 12 ராசிகளுக்கும் நல்ல பலமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்ப யாருக்கெல்லாம் பலன் தரும்? கோச்சார பலன் எப்படி பார்க்கணும்? அடிப்படையில் உள்ள தசாபுத்தியில பார்க்கணும். இப்ப குழந்தை பாக்கியமே இல்லாத ஜாதகத்துல, குழந்தை பாக்கியமே வராது அப்படிங்கிற ஜாதகத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது குழந்தை கிடைக்குமா? கிடைக்காது. கணவன் ஜாதகத்துல குழந்தை அமைப்பு இல்லைனாலும் ஒரு 10-15 ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து இந்த குழந்தை பாக்கியம் இருக்கிற மாதிரி சேர்த்து கொடுங்கன்னு என்னுடைய மதுரையில என்னுடைய ஆபீஸ்லயே வந்து கேட்குறாங்க. ஏற்கனவே உள்ளவங்க அப்படிதான் சொல்றாங்க, நாங்க அமைச்சு தருவோம், நம்ம அமைக்கலாம், நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில எதுவும் இல்லை. குழந்தை தோஷமான ஒரு அமைப்புக்கு எந்த இதுல தோஷம் இருக்கோ அதை நோக்கி தான் அந்த ஜாதகம் வரும். சரி, தோஷம் இல்லாம ஒரு ஜாதகம் விளைகிறதுனா பிரிஞ்சிருவாங்க. இப்படிதான் நுட்பங்கள் இருக்குங்க. ஆக இந்த குரு கேது இணைந்த கேள யோகம் கோச்சாரத்துல வர்றது வெகு அற்புதமாக இருக்கும். அப்ப 12 இப்ப வந்து 2026 ஜூலைல இருந்து ஜூன் மாதத்துல இருந்து இந்த உச்ச குருவா இருக்கிறவர் குரு பகவானுடைய தசை புத்திகள்
நடந்துகிட்டு இருக்கும் போது அதுல கொஞ்சம் பலக்குறைவா இருக்கும் பொழுது இந்த குரு பூஸ்ட் பண்ணும், அதை பெருக்கி விடும் அப்படின்னு சொல்லணும். இதுதாங்க அந்த கோல்சாரை எப்படி பார்க்கணுங்கிறது. ஆக தற்பொழுது அப்ப 12வது மாசத்துல இருந்து வரக்கூடிய 12ஆம் மாசத்துல 2027 தொடக்கத்துல இருந்து ஒரு 6 மாச காலம் அற்புதமா அந்த குரு உச்சமா இருப்பாரு. அந்த நேரத்தில் கேது போகும் பொழுது இன்னும் குரு பகவானுக்கு சுபத்துவம் கூடும். இது மேன்மை மிக்க பேராசர் அவர்கள் இந்த செவ்வாய் சனியோடு சேரும் பொழுது சூட்சும வலுவாகவும் குருவோடு சேரும் பொழுது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனா ராகு கேதுக்கள் சூரிய சந்திரோடு சேரக்கூடாது, கடும் பகைவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஆக இந்த குரு கேது இணைவு கோச்சாரத்துல வர்றது வெகு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேங்க, உறுதியாக சொல்லிக்கிறேன். எனது அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், வெளிநாடு பயணம், சொந்த தொழில் செய்யலாமா, சம்பளத்துக்கு தான் போகணுமா, அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு, குணம் என்ன, ஒரு ஜாதகத்தில் அவருடைய குணம், தாயுடைய குணம், தந்தையின் குணம், சகோதரன் குணம், இதுல பாத்தீங்கன்னா இளைய சகோதரத்துக்கும் மூத்த சகோதரத்துக்கும் வித்தியாசமான குணங்கள் இருக்கு. ஒன்னாவும் இருக்கலாம். தாய்மாமனோட அமைப்பு, இந்த எந்த கிரகம் அதுல பலமா இருக்கு, ஜாதகமே சத்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் திரையிடக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் வெகு சிறப்பாக பார்க்கப்படும். 10 பொருத்தம் என்கிற விஷயமில்லாத சரத்தை ஒதுக்கிட்டு அனுகூல அமைப்புல, ஜாதக அமைப்புல பார்க்கிறேன். திருமண பொருத்தம் என்கிட்ட வந்துச்சுன்னா ரெண்டையும் ஒரு ஜோடர் ரெண்டையுமே டேபிள்ல வச்சு நட்சத்திரத்தை தேடினாருன்னா அவர் 10 பொருத்தத்தை பார்க்க போறாருன்னு அர்த்தம். அப்படிலாம் கிடையாது. 10 பொருத்தமே இல்லை. ஆய்வு நோக்கத்துல பாருங்க, பொதுமக்கள் பாருங்க, ஆர்வலர்கள் பாருங்க, ஜோதிடரே பாருங்க, என்ன இருக்கு 10 பொருத்தத்துல? ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒரு ஜாதகத்தை ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ பொருத்தத்துக்கு வரும் பொழுது அந்த ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை கையில் எடுப்பேன். எடுத்து அதை வச்சுக்கிட்டு அதுல அவருடைய குணம் என்ன, அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், தற்பொழுது என்ன தசாபதி நடக்குது, 2ஆம் இடத்தோட பாவத்துவமான அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்றணும். 30 வயசு ஆனாலும் ஜாதகம் பார்க்கணும். 1 வயசு மேற்கொண்டு 31 வயசு வரைக்கும் தோஷம் இருக்கும். அப்ப இந்த தோஷ அமைப்புகள் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம், குழந்தை பாக்கியம் லேட்னாலும் உங்களுக்கு கல்யாணம் லேட்டாக செய்யணும் இப்படிங்கிற அமைப்புல வருங்க. அதுல பார்த்து அவர் எப்படிப்பட்டவர், மனைவி எப்படிப்பட்டவர், எப்படி வருவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு கையில கொண்டு கொடுத்துருக்கிற டக்கு டக்குன்னு அவருடைய திறனை இதோட ஒத்து பார்க்கணும். குழந்தை பாக்கியத்துடைய தரம் இதுல தெரியும். குழந்தை பாக்கியம் என்ன குணத்தோட வரும், எப்படிப்பட்ட தரம்ங்கிறது மனைவி ஜாதகத்துல பொருந்தி இருக்கும். ஆக ஏகப்பட்ட ஆய்வுகளோடு பார்த்து தான் திருமண பொருத்தம் பார்க்கிறேன். சிசேரியன் குறிப்பதற்கு எல்லாருக்குமே நல்ல குழந்தை பத்துக்கத்தான் ஆசையா இருக்கும். நமக்கு அந்த பிராப்தம் இருக்கணும்ல. அப்ப பெற்றோர் ஜாதகத்தை பார்த்து துல்லிதமாக குறிக்கிறேன். இப்ப சமீபத்துல 3/8/2026 அன்று குறித்த ஒரு ஜாதகத்துல சொன்ன நேரத்துல குழந்தை பெற்றது. ஒரு பெருமையோட, ஒரு குருவோட ஆசையோட சொல்லிக்கிறேன். நான் 6 மணி விடிகாலை 6:30க்கு குறிச்சேன். நானும் அந்த பார்த்த ஒரு ஆர்வலர் தான், குழந்தையோட அப்பா. 6:30 குறிச்சோம். அவர் அக்செப்ட் பண்ணாரு. ஆனால் பிறந்தது 4:30 இரவு. இதுதானே சொல்றேன், இறைவனோட கையில தானே இருக்கு. துல்லிதமா பார்த்துட்டா நம்ம இறைவன் ஆயிடுவோம். இறைவனுக்கு அருகில் யாரும் சொல்ல முடியாது. இறைவனை உணரலாம், இறைவனோடு கலக்கலாம், இறைவனாகவே மாற முடியாது அப்படிங்கிற அமைப்பு தாங்க இது. ஆக சிசேரியனுக்கு உடனடியாக பதில் சொல்லப்படும். ஏன்னா அவசரமா சொல்லக்கூடிய அமைப்பு. திருமண பொருத்தத்துக்கும் கொடுக்குற இடத்துல பதில் சொல்லணும்ல, அந்த அமைப்பை சொல்லுவோம். மற்ற அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். திரைக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்புங்க, முன்பதிவு செய்யுங்க. திருமண பொருத்தம் இந்த சிசேரியன் அமைப்புக்கு உடனே சொல்லப்படும். மற்ற அமைப்புகளுக்கு காலம் தாழ்த்தி கிரக விளக்கத்தோடு பதில் சொல்லிக்கலாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்க, நுட்பமான வீடியோவில் அடுத்தடுத்து தர இருக்கிறேன். ராகு பயிற்சியெல்லாம் அடுத்தடுத்து கொடுக்க போறேன். மீண்டும் ஒரு நல்ல சிறந்த பதிவுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ஜோதிடர் சாய் செல்வம். நன்றி. வாழ்க வளமுடன்.